ரொம்பவே சிம்பிளான எக் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, நான், அப்புறமா ரைஸ், பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட 4 முட்டை சேர்த்துடலாம். முட்டையை இந்த மாதிரி 2 பக்கமும் சென்டர்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் போல மிதமான சூட்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு எக் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். எக் கிரேவிக்கு ஆயில் மிதக்க இருந்தால் தான் பார்க்கும் போதும் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சென்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடைசியா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இதை அப்படியே லைட்டா கலந்து விட்டுருங்க. இது கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட எக் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜாலியாக சாப்பிடலாம். நம்மளோட சிம்பிள் எக் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்ணி see you friends.